ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமசேது மகாத்மியம் உரை நிகழ்த்துபவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. 18 புராணங்களில் மிகப்பெரியது ஸ்ரீ ஸ்கந்த மகாபுராணம். இது மாஹேஸ்வர காண்டம், விஷ்ணு காண்டம், பிரம்மகாண்டம், காஷி காண்டம், அவந்தி காண்டம், நாகர காண்டம், பிரபாச காண்டம் என்ற 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 81,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. பல திவ்ய க்ஷேத்திரங்களை பற்றியும் புண்ணிய தீர்த்தங்களின் மகாத்மியத்தையும் கொண்ட இந்த புராணத்தில் பிரம்மகாண்டத்தில் ராமசேதுவின் மகாத்மியம் 52 சர்க்கங்களில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை ரிஷிகளின் இருப்பிடமான நைமிஷாரண்யத்திற்கு பரம தேஜஸ்வியும் புராணங்களில் கரை கண்டவரும் வேதவியாசரின் சிஷ்யருமான சூத மகரிஷி வந்திருந்தார். அவரை கண்டதும் சௌனகர் முதலான ரிஷிகள் சூதரை வணங்கி பூமியில் உள்ள புண்ணிய க்ஷேத்திரங்கள் மற்றும் புண்ணிய தீர்த்தங்கள் எவை என்றும் இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டுவதற்கான உபாயத்தையும் தங்களுக்கு கூறுமாறு வேண்டினார்கள். காணி க்ஷேத்ராணி புண்ணியானி காணி தீர்த்தானி பூதலே கதம் வா லப்ஸ்யதே முக்திஹி ஜீவானாம் பவசாகராத் என்று இந்த ரிஷிகளின் கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் பேச ஆரம்பித்தார் சூதர். அஸ்தி ராமேஸ்வரம் நாம ராமசேதௌ பவித்ரிதம் க்ஷேத்ராணாமபி சர்வேஷாம் தீர்த்தானாமபி சோத்தமம். பாரதத்தின் தெற்கு பகுதியில் ராமசேதுவில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் புண்ணிய க்ஷேத்திரம் மற்றும் புண்ணிய தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது. சேது என்ற சொல்லிற்கு பாலம் என்று மட்டும் பொருள் கொள்ள முடியாது. அந்த பாலத்தின் கரையோரப் பகுதிகளையும் அதில் உள்ள தீர்த்தங்களையும் அந்த தீவு முழுவதுமாகவே குறிக்கும். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர்கள் அனைவரும் சேதுபதி என்ற பட்டத்தினால் அழைக்கப்பெற்றனர் என்பது வரலாறு. அது மட்டுமல்லாது சேது ஸ்நானம் என்று சொல்லும்போது சேது என்ற சொல்லிற்கு பாலம் என்ற பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது பொருந்தாது. ஆகையினால் சேதுவை சுற்றியுள்ள அனைத்துமே ராமசேது என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமசேது என்ற இந்த தீர்த்தத்தை பார்த்த மாத்திரத்தில் முக்தியை அளிக்கக்கூடிய சிறப்பினை உடையதாக கூறுகின்றார் சூதரிஷி. திருஷ்டமாத்திரே ராமசேதௌ முக்திஹி சம்சார சாகராத். இந்த ராமசேதுவை பார்ப்பதினால் பெறக்கூடிய புண்ணியத்தின் அளவை பற்றி கூறும்போது பூமியில் உள்ள மணல் துகள்களையும் எண்ணிவிடலாம், ஆகாசத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் கூட எண்ணிவிடலாம். ஆனால் இந்த சேதுவை தரிசனம் செய்த புண்ணியத்தின் பலனை 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாலும் முழுவதுமாக கணக்கிட்டு கூற முடியாது என்கிறார் மகரிஷி. கண்யதே பாம்சவோ பூமேஹே கண்யதே திவி தாரகாஹ சேது தர்ஷனஜம் புண்ணியம் சேஷேனாபி ந கண்யதே என்று. ஜபம், ஹோமம், தானம், யாகம், தவம் ஆகியவற்றை காட்டிலும் சேதுவில் செய்யப்படும் ஸ்நானமானது சிறப்பு மிக்கது என்று சேது ஸ்நானத்தின் மகிமையை விரிவாக எடுத்துரைக்கிறார். ஜபாத், ஹோமாத், ததா தானாத், யாகாச்ச தபசோபிச்ச சேது ஸ்நானம் விசிஷ்டம் ஹி புராணே பரிபட்யதே என்று. சேது ஸ்நானத்தினால் தர்மம் வளர்ந்து
பாவங்கள் குறைகின்றன என்பதை சேதுஸ்நானேன தர்மஹா சேதுஸ்நானாத் அகக்ஷயஹ என்ற வாக்கியம் விளக்குகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சேத்துவில் 24 தீர்த்தங்கள் உள்ளன. அவை அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், கந்தமாதனம், பாபவிநாசினி, தர்மதீர்த்தம், வேதாளவரதம், சீதாசரஹ, மங்களதீர்த்தம், அமிர்தவாபிகா, பிரம்மகுண்டம், ஹனுமத்குண்டம், அகஸ்தியதீர்த்தம், ராமகுண்டம், லக்ஷ்மணதீர்த்தம், ஜட்டாதீர்த்தம், லக்ஷ்மீதீர்த்தம், சிவதீர்த்தம், சங்கதீர்த்தம், யமுனாதீர்த்தம், கங்காதீர்த்தம், கயாதீர்த்தம், கோட்டிதீர்த்தம், மானசதீர்த்தம், தனுஷ்கோட்டி என்பதாகும். இந்த தீர்த்தங்களில் நீராடுவதினால் பிரம்மஹத்தி முதலான பஞ்ச மகா பாதகங்களில் இருந்தும் விடுபட முடியும் என்று கருதப்படுகிறது. சேதும் ராமேஸ்வரம் லிங்கம் கந்தமாதன பர்வதம் சிந்தயன் மனுஜஹா சத்யம் சர்வபாபைஹி பிரமுச்சியதே. ராமர் ராவணனை கொன்றதினால் ஏற்பட்ட பிரம்மஹத்திய தோஷத்தை போக்கிக் கொள்ளவே சேதுவின் கரையிலே லிங்கப்பிரதிஷ்டை செய்து பூஜித்த இடம்தான் ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக யுக தர்மம் என்று ஒன்று பேசப்படும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். எந்த யுகமாக இருந்தாலும் மனிதனின் லட்சியம் மட்டும் முக்தியை அடைவதே ஆகும். கிருதயுகத்திலோ ஞானத்தினால் முக்தி, திரேதாயுகத்திலோ யாகங்களை செய்வதன் மூலம் முக்தியடையலாம். மற்ற 2 யுகங்களிலுமே தானம் முக்திக்கான உபாயமாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த யுகமாக இருந்தாலும் ராமசேதுவில் ஸ்நானம் செய்வது முக்திக்கு சுலபமான வழியாகவும் வரமாகவும் கூறப்பட்டுள்ளது. ஞானேன மோக்ஷம் அபியாந்தி கிருதேயுகே திரேதாயுகே யஜனமேவ விமுக்திதாயி சிரேஷ்டம் ததான்ய யுகயோரபி தானமாஹுஹு சர்வத்ர சேத்வபிஷவோஹி வரோ நராணாம். இத்தகைய சிறப்புமிக்க இந்த சேதுவை நிர்மாணித்த வரலாறு அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆதிகவி என்ற பெருமைக்குரிய வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது சேதுபந்தனம். இந்த சேதுவை அமைப்பதற்கான காரணத்தை சுருக்கமாக பார்ப்போம். தசரத சக்கரவர்த்தியின் வாக்கிற்கிணங்க ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் காட்டிற்கு சென்றனர். அங்கே பஞ்சவட்டி என்னும் இடத்திலிருந்து சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்தான் ராவணன். ஜாம்பவானின் தூண்டுதலால் அனுமன் கடலைக் கடந்து சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வந்தான். சீதையை மீட்பதற்காக வானரக் கூட்டத்துடன் இலங்கையை அடையும் மார்க்கத்தை உருவாக்க எண்ணி ராமன் தேவசிற்பியான விஸ்வகர்மாவின் புதல்வனான நளனின் உதவியை நாடினான். நளனால் நீரில் போடும் எந்த ஒரு பொருளும் மூழ்காது என்ற காரணத்தினால் நளனைக் கொண்டு பாலம் அமைத்தான் ராமன். அறிவியல் ரீதியாக இந்த கற்கள் அவற்றின் கலவை காரணமாகவே நீரில் மிதக்கின்றனவாம். இந்த மிதக்கும் கற்கள் புமைஸ் என்று வழங்கப்படும் ஒரு வகை வண்டல் பாறையாகும். இந்த பாறைகள் அவற்றின் அடர்த்தி காரணமாக மூழ்குவதற்கு பதிலாக நீரில் மிதக்கின்றனவாம். ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் காணப்படும் இந்த கற்கள் ராமசேதுவின் எச்சமாகவே கருதப்படுகிறது. அறிவியல் விளக்கம் எதுவாக இருந்தாலும் இன்றளவும் மக்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இவ்வாறு நளனைக் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த பாலம்தான் நளசேது என்றும் ராமசேது என்றும் அழைக்கப்படுகிறது. நளச்சக்ரே மகாசேதும் மத்தியே நதநதீபதே ச ததா கிரியதே சேதுஹு வானரைர் கோரகர்மபிஹி என்கிறார் வால்மீகி.
நளனால் அமைக்கப்பட்ட இந்த சேதுவானது 10 யோஜனை அதாவது 80 மைல் அகலமும் 100 யோஜனை அதாவது 800 மைல் நீளமும் உடையது என்கிறார். தசயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜனமாயதம் தத்ருஷுர் தேவகந்தர்வாக நளசேதும் சுதுஷ்கரம். இவ்வளவு தூரம் கொண்ட இந்த பாலத்தை பலம் பொருந்திய வானரக் கூட்டமானது 5 நாட்களில் கட்டப்பட்டதாக கூறுகிறது ராமாயணம். முதல் நாளில் 14 யோஜனை தூரமும், 2ஆம் நாள் 20 யோஜனை தூரமும், 3ஆம் நாளில் 21 யோஜனை தூரமும், 4ஆம் நாள் 22 யோஜனையும் மற்றும் 5ஆம் நாளில் 23 யோஜனைகளும் நிர்மாணிக்கப்பட்டதாம். இதனை அமைக்க பலவிதமான மரங்களும் மலை சிகரங்களும் தரையில் படரக்கூடிய கொடிகளும் வானரங்களால் வேரோடு பெயர்த்து எடுத்து வரப்பட்டனவாம். கடலின் நடுவே நளனால் கட்டப்பட்ட இந்த சேதுவானது ஸ்வாதிபதம் போல் காட்சியளிக்கிறது என்கிறார் வால்மீகி. ச நளேன கிருதசேதுஹு சாகரே மகராலயே சுஷுபே சுபகஸ்ரீமான் ஸ்வாதிபதமிவ அம்பரே. ஸ்வாதிபதம் என்பது பல நட்சத்திரங்கள் சேர்ந்து வெள்ளிய ஒளியுடன் ஒரு நெடுவழி போல ஆகாயத்தில் தென்படும். இதையே சாயாபதம் என்றும் ஆங்கிலத்தில் மில்கி வே என்றும் கூறுவார்கள். நீலவானில் ஸ்வாதிபதம் போல நீலக்கடலில் இந்த சேது ஒளியுடன் விளங்கியது என்கிறார் ஆதிகவி. காளிதாசரும் தனது மகாகாவியமான ரகுவம்சத்தில் சேதுவை இவ்வாறு வர்ணிக்கிறார். ராமன் குரங்குகளைக் கொண்டு கடலில் அணை கட்டினான். அது அகலமும் நீளமும் உடையதாக இருந்ததால் ராம வடிவிலே சமுத்திரத்திற்கு வந்திருக்கும் பகவான் நாராயணனுடைய நித்திரைக்காக பாதாளத்திலிருந்து மேலே வந்துள்ள ஆதிசேஷனைப் போல காணப்படுகிறது என்று உத்பிரேக்ஷிக்கிறார் காளிதாசர். சசேதும் பந்தயாமாச பிளவகைர் லவணாம்பசி ரசாதளாதிவோன்மக்னம் சேஷம் ஸ்வப்னாய ஷார்ங்கிணஹ. பவபூதி என்னும் சம்ஸ்கிருத கவி மகாவீர சரிதம் என்னும் நாடகத்தில் ராமசேதுவை வர்ணிக்கிறார். ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்புகையில் ஆகாயத்திலிருந்து கடல் நடுவே உள்ள இந்த சேதுவை பார்த்து சீதை, புல்லின் நடுவே நீளமாக பரப்பப்பட்ட துணிபோல் காட்சியளிக்கிறதே, இது என்ன என்றாளாம். அதற்கு பதிலாக லக்ஷ்மணன், சோத்சாகம் திருதசாசனைஹி ச குதுகை விரக்ஷௌகசாம் நாயகைஹி திக்பர்யந்த தராதரேந்திர சிகராஞானாய நிர்மாபிதः கல்பாந்தாவதி வந்தனீய மகிமா லோகஸ்ய சேதுர்நவஹ கீர்த்திஸ்தம்ப இவார்ய சரிதஸ்ய அம்போனிதௌ லக்ஷ்யதே இதி. இது ராமனின் ஆணையின் பேரில் வலிமைமிக்க வானரப் படையினாலே பாறைகளையும் விண்ணை முட்டி வளர்ந்திருக்கக்கூடிய மலை சிகரங்களையும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட சேது. இந்த சேதுவானது உலகம் அழியும் வரை நிலைத்து நின்று ராவணின் புகழை எடுத்துக் கூறக்கூடிய தூணாக விளங்குகிறது என்கிறார். இவ்வாறு இதிகாசம், புராணம் மற்றும் இலக்கியங்களின் மேன்மை பொருந்தியதாக அமையப்பெற்றுள்ள இந்த ராமசேது மாஹாத்மியத்தை உணர்ந்தும் தரிசித்தும் மகிழ்வோம். தன்யவாதः. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமசேது மகாத்மியம். உரை நிகழ்த்தியவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் R. சௌமியா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.